நண்பர்களுடன் மது குடித்த இளைஞரை நண்பர்களே இரும்பு ராடு மற்றும் பைப்பால் அடித்து கொலை செய்த கொடூரம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள வில்லியனூர் போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சிவராந்தகத்தை சேர்ந்தவர் 25 வயது இளைஞர் தேவா. சேலத்தில் பரோட்டா மாஸ்டராக வேலை செய்து வந்தார். விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்த அவர் நேற்று இரவு நண்பர்கள் தமிழ் மற்றும் ஆகாஷுடன் கரிக்கலாம்பாக்கம் மதுக்கடைக்கு சென்று மது குடித்தனர். அப்போது தேவாவுக்கும் தமிழுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்தது. மதுக்கடையில் இருந்தவர்கள் சண்டையை விலக்கிவிட்டதை அடுத்து தேவா அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பின்னர் இன்னொரு நண்பர் ராகுலுடன் சென்று மது வாங்கி கொண்டு அரியூர் தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறம் சென்று மீண்டும் மது குடித்தார். ஆனால் கரிக்கலாம்பாக்கம் மதுக்கடையில் கைகலப்பில் ஈடுபட்ட தமிழ் தேவாவை பழிவாங்க முடிவு செய்து தனது நண்பர்கள் ஆகாஷ் மற்றும் ஆதியுடன் அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவர் இடத்துக்கு பைக்கில் வந்தார். அவர்களிடம் இரும்பு ராடு, பைப் மற்றும் ஆயுதங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த தேவா அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தார். ஆனால் தமிழ் மற்றும் அவருடைய நண்பர்கள் தேவாவை சுற்றி வளைத்து ஆயுதங்களால் கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் இருந்த ராகுல் தேவாவை மருத்துவமனையில் சேர்த்தார். ஆனால் தேவா ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த கொடூர கொலைக்கு பிறகு ராகுல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தமிழ், ஆகாஷ் மற்றும் ஆதியை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுக்கடையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.